எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வின்சரோட கடைசி விலாகுக்கு வந்துட்டோங்க. இன்னைக்கு இந்த விலாக்ல நம்ம குயின்ஸ் லாங் வாக்க பத்தியும் அந்த இடத்தையும் தாங்க பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ஏரியா வந்து ராயல் ஃபேமிலியோட பார்க்கிங் லாட்டாங்க. விசிட்டர்ஸ் பார்க்கிங் நாட் அலோட், ரிசர்வ்ட் ஃபார் ராயல் ஃபேமிலின்ற மாதிரி எழுதியிருந்தாங்க இங்க. இந்த குயின்ஸ் லாங் வாக்க நம்மள நிறைய பேர் பார்த்துருப்போங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கிற விண்டோஸ் வால்பேப்பர்ல நிறைய வாட்டி இந்த குயின்ஸ் வாக்கும் வந்திருக்குங்க. இது ஒன் ஆஃப் த ஹெரிட்டேஜ் பிளேஸ் இன் யூகேங்க. அவ்வளோ அழகான ஒரு இடம். இது பேலஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எங்க முடியும் அப்படின்னா காப்பர் ஹார்ஸ்ல முடியும். காப்பர் ஹார்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க, கிங் ஜார்ஜ் 3 ஓட ஸ்டாச்சு. அவர் வந்து ஒரு ப்ளூ கலர் ஹார்ஸ் மேலே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதனுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2.62 மைல்ஸுங்க, விச் மீன்ஸ் 4 to 4.5 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ நம்ம ஒன்ஸ் வாக் பண்ணி போகணுன்னா திருப்பி வாக் பண்ணி தாங்க வரணும், வேற எந்த வெஹிக்கிளும் இல்லை. ஸோ ஒரு 8லேருந்து 9 கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த குயின்ஸ் வாக் இவங்க எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இங்கே ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா, ஃப்ரான்ஸில் எல்ம் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்காங்க. 2 பக்கமும் எல்ம் ஸ்ட்ரீட் வந்து அப்படியே செஞ்சு வச்ச மாதிரி அடுக்கி வச்ச மாதிரி இருக்குமாங்க. அவ்வளோ அழகாக நடுவில் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குமா. அதை பார்த்து கிங் ஜார்ஜ் இன்ஸ்பயர் ஆகி இங்கே வின்சர் காசலுக்கு முன்னாடி இதே மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபார்ம் பண்ண ஒரு லாங் வாக் தாங்க இது. 1600 மரங்கள் இருக்குங்க கிட்டத்தட்ட. இது ஆட்டம்ல இலையுதிர் காலத்துல இப்படிதான் இருக்குங்க. 2 பக்கமும் ஆரஞ்சு கலரா மாறிடும் இந்த மரம் ஃபுல்லா. இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. நான் வந்து இந்த 3 வருஷத்துல இந்த வாட்டி ஆட்டம்ல வந்து பார்க்கணும்னு இருக்குங்க. அவ்வளவு அழகா இருந்தது நான் போட்டோஸ்லாம் பார்க்கும்போது. ஸோ 1600 மரங்கள் இருக்காங்க மொத்தம் இந்த 4.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல. கிங் ஜார்ஜ் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட ஸ்டாச்சுவே இது முடிகிற இடத்துல வச்சுட்டாங்க. இது எண்டில் போனீங்க 1 மைல் தள்ளி அப்படின்னா ஃபுல்லாவே டீர் இருக்குங்க. மான் ஃபாரஸ்ட் தான், மான்கள் நிறைய பார்க்க முடியும். நாங்க இன்னைக்கு ஃபைனலா ஆமரினோன்ட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் தாங்க வந்திருக்கோம் இங்க வின்சர்ல. இது ஃபேமஸான ஜெலட்டோ ஷாப். இங்க மட்டும் இல்லைங்க, உலகம் ஃபுல்லா இது 250 கடை இருக்குங்க. பிரான்ஸ் தான் இதனுடைய மெயின் பிரான்ச்சு. இது ஒரு இட்டாலியன் பேஸ்டு ஜெலட்டோ ஷாப்புங்க. ஆனால் உலகம் ஃபுல்லாக இது 250 இடத்துல இருக்குன்றது ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா காண்டினென்ட்ஸ்லையும் இது இருக்குது. யூரோப், ஏஷியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம்ன்ட்டு. இங்கே மேக்ரோன்ஸுமே ரொம்பவே ஃபேமஸ்ங்க. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எசன்ஸ் எதையும் யூஸ் பண்ணாமல் நேச்சுரல் நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸில் இருந்து தான் ஃப்ளேவர்ஸ் எடுத்து ஐஸ்கிரீம்ஸ் பண்ணுறாங்க. லோ கேலரி ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்றவங்களுக்கு சார்பட்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. நம்ம கேட்ட டைப் ஆஃப் கோனில் நம்ம கேட்ட ஃப்ளேவர்ஸை இந்த மாதிரி ரோஸ் பெட்டல் மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணி டாப்பிங் மேக்ரூன்ஸ் வேணும்னாலும் அதையும் வச்சு தராங்க. நாங்கள் இன்னைக்கு வந்து பிஸ்தா வித் செரி ஐஸ்கிரீம் தாங்க சூஸ் பண்ணியிருந்தோம், செரி ஃப்ளேவர். அது மேலே டாப்பிங்காக வந்து பிஸ்தா மேக்ரூன்ஸே வைக்க சொல்லிட்டோங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப பெரிய ஐஸ்கிரீம்ங்க. இது 2-3 பேர் சேர்ந்தே சாப்பிடலாம், அவ்வளோ பெருசாக இருந்தது. இதோட இந்த வின்சர் விலாக் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.